திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் 108 கோயில்களில் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் 47வதாக திகழ்கிறது. இந்த கோவில் சங்க காலத்துக்கு முன்பே தோன்றிய பலம் பெருமையுடையது. பெரியாழ்வாரால் திருமால் ஒருவரே பரம்பொருள் என நிர்ணயம் செய்த தலமாகவும் திருப்பல்லாந்து விளைந்த திருத்தலமாகவும் விளங்குகிறது. பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது போல் இங்கே பக்தர்கள் விமானத்தை வலம் வருகிறார்கள். இங்குள்ள உற்சவர் வியூக சுந்தரராஜன் என அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம். எதிலும் வெற்றி தரும் அழகராக இவர் திகழ்வதால் இந்த பெயரில் அழைக்கப்படுகிறார். இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் போருக்கு செல்லும் போது இவரை வேண்டி வியூகம் அமைத்துக் கொண்டனர். இதனால் கூடலழகருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது எனவும் கூறுகிறார்கள். கோவிலில் உள்ள அஸ்தாங்க விமானத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இரண்டாவது நிலையில் சூரிய நாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இங்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தெய்வங்களும் அஸ்தபாலகர்களும் ஓவிய வடிவில் அருள்பாலிக்கின்றனர். இதனால் இந்த சன்னதியை ஓவிய மண்டபம் என்று அழைக்கிறார்கள். மூன்றாவது நிலையில் பார்க்கடல் நாதர் பள்ளி கொண்ட கோலத்தில் தாயார்களுடன் அருள்பாலிக்கிறார். இவ்வாறு பெருமாள் இந்த தளத்தில் நின்ற, அமர்ந்த, சயன என 3 கோலங்களில் காட்சி தருகிறார். மேலும் பூவநாதர், லட்சுமி நரசிம்மர், நாராயணன், லட்சுமி நாராயணன், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியர்கள் ஆகியோரும் விமானத்தில் தரிசிக்கலாம். ஒரு முறை மதுரையில் தொடர்ந்து மழை பெய்யவே மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தங்களை மலையில் இருந்து காத்தருளும்படி பெருமாளை வேண்டினர். பக்தர்களின் வேண்டுதலை ஏற்ற பெருமாள் 4 மேகங்களை ஏவினார். அவை மதுரையை சுற்றி 4 மாடங்களாக ஒன்று கூடி மலையில் இருந்து மக்களை காத்தது. இவ்வாறு 4 மேகங்கள் ஒன்று கூடியதால் இந்த கோவில் நான்மாட கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் அழைக்கப்படுகிறது. சுவாமியும் கூடல் அழகர் என்று அழைக்கப்படுகிறார். 108 திவ்ய தேசங்களில் கூடல் அழகர் கோவிலிலும் திருக்கோஷ்டியிலும் மட்டுமே அஸ்தாங்க விமானத்தில் சுவாமிகள் காட்சி தருகின்றனர். இந்த விமானம் 125 அடி உயரம் கொண்டதாகும். இதில் உள்ள கலசம் 10 அடி உயரமுடையது. இதன் நிழல் தரையில் விழாது என்பது சிறப்பம்சமாகும். 8 பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தின் வடிவமாகும். தினந்தோறும் அதிசய திருக்கோயில்கள் உங்களுக்காக. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை இன்னொரு யாத்திரைகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.